ஒரு மனுஷனை நடக்க சரியா இருக்க வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கை வேத வசனத்தின்படி இருக்கணும். நீங்க வேத தினமும் படிக்கணும், தியானிக்கணும். அது என்ன சொல்லுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு எதை விடணுமோ அதை விடணும், எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்கணும். வேத வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் நடக்க சரியா இருக்கும். ஏன்னா வேத வசனத்தின்படி இருக்கும்போது பாவம் அற்று போயிடும். 19 சங்கீதம் 11 வசனம் வாசிங்க. அன்றி அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை எத்தனை பேர் டெய்லி வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி உணர்ந்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வார்த்தை இதன்படி நான் இருக்கிறேனா என்று நான் என்ன பார்க்கணும். அப்போ அந்த வசனத்தை வாசிக்கும் போது இந்த அனுபவம் உனக்குள்ள இல்லைன்னு சொல்லி அது உங்களுக்கு எச்சரிக்கும். அப்படியானா நீங்க அழுவீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த அனுபவம் இல்லை, எனக்கு அனுபவத்தை தாரும் என்று. அப்ப என்ன செய்வீங்க? அதை கை கொள்ளுவீங்க. கை கொள்ளும் போது என்ன கிடைக்குது? மிகுந்த பலன் உண்டு. என்ன மிகுந்த பலன்? உங்க நடக்கையை பார்த்து ஒரு மனுஷனை இடற மாட்டோம். எல்லாரும் உங்களை குறித்து உண்மையிலேயே ஒரு தேவ மனுஷன். யார குறித்து சொல்லுவாங்க? உங்களுடைய நடக்கை வேத வசனத்தின்படி இருந்து பாவத்துக்கு விலகி நீங்கள் ஜீவித்தா மட்டும்தான். 1 சங்கீதம் 2 வசனம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அந்த வேதத்துல நீங்க பிரியமா இருக்கணும். யாரெல்லாம் வேண்ட விருப்ப படிக்கிறீங்களோ உங்க நடக்க நல்லா இருக்காது. அந்த வேதம் தேவனுடைய வார்த்தை. அதை படிக்க படிக்க எச்சரிக்கப்படணும், விட வேண்டியதை விடணும். யதார்த்தமாய் தியானித்து என் வாழ்க்கை அப்படி அமையணும்னு சொல்லி கதறி பாருங்க, நீங்க பாக்கியவானா இருப்பீங்க. உங்களை சாத்தம் மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நடக்க நல்லா இருக்க வேண்டுமே முதல் காரியம் வேதத்தின்படி இருக்கணும். 2வது காரியம் நீங்க சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியணும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனம் 10 வசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். போதும். தேவன் என்ன சொல்லுகிறார்? அவர் பேசுகிறத ஜனங்கள் கேட்கணும்ங்கறத விரும்புறார். ஆனா ஜனங்களுக்கு விருப்பம் இல்லை, கலகம் பண்றாங்க. 10 வசனம் வாசிங்க. சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கோமராவின் ஜனமே, நம்ம தேவனுடைய வேதத்துக்கு செவிகொடுங்கள். சோதோமின் அதிபதிகளே, நீ அதிபதியோ ராஜாவோ யாரோ வந்துட்டு போ, ஆனா நீங்க உங்களை தாழ்த்தணும், தேவ சமூகத்துக்கு வரணும், சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கணும். 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 வசனத்தின் கடைசி பாகத்தை வாசிங்க. பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். செவி கொடுத்தல் உத்தமம் என்று இருக்கு. செவி கொடுத்தல் உத்தமம். சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, அதை கவனமா கேட்கணும். அப்ப உங்க நடக்க சரியா இருக்க வேண்டுமே ஆனால் வேதத்தின்படி இருக்கணும். 2வது உபதேசத்துக்கு செவி கொடுக்கணும். 3வது நீங்க சுய கட்டுப்பாடு உடையவங்களா, உங்களுக்கு நீங்களே சுய கட்டுப்பாடு வச்சிருக்கணும். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். பாருங்க, உங்களுக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். நான் ஒரு தேவ மனுஷன், நான் இப்படிதான் இருக்கணும், மற்றவங்களை போல இருக்க கூடாது. அப்ப என் பேச்சு இப்படிதான் இருக்கணும், என் பார்வை இப்படிதான் இருக்கணும், என் செயல் இப்படிதான் இருக்கணும், நான் இடைப்படக்கூடியதான ஜனங்களும் இப்படிதான் இருக்கணும். நான் துன்மார்க்கம் துஷ்டம் கூட எல்லாம் நெருக்கமா ஐக்கியமா வச்சுட்டு நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும் காண்பிக்கவே முடியாது. உங்களுக்கு சுய கட்டுப்பாடு தேவை. அப்படி இருந்தா மட்டும்தான் நடக்கைகள் சரியா இருக்கும். அடுத்த காரியம் ரோமர்கள் நிருபம் 13 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அநேகரை பாத்தீங்கன்னா இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. உங்க சரீரத்தை குறித்து கவனமா இருங்க. ஏன்? இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். அப்போ எந்த ஒரு இச்சைக்குரிய காரியமானது, அது பொருளாசையாக இச்சையானாலும் சரி, ஜீவனத்தின் பெருமையாக இச்சையானாலும் சரி, எதுவானாலும் சரி, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? எது செய்தாலும் அவருக்கு என்ன செய்யணும்? சுய பெருமைக்கு இல்லை. சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் தன்னுடைய நாம மகிமைக்கு. இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அந்த சுயம் என்கிறதான பெருமைக்குரியதான அந்த இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாம் உங்களோட அழிக்கப்பட்டு போடும். அப்படி எது எடுத்தாலும் தேவனுடைய கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எது எடுத்தாலும் தேவனால செய்தேன், அவருடைய கிருபை கொண்டு செய்தேன், அவரால் செய்தேன் என்று சொல்வீர்களே ஆனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கேட்கிற ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார். அதான் முக்கியம். அப்படிங்கும் போது உங்களுடைய நடக்கைகள் எல்லாமே விசேஷமா இருக்கும்.